பார்த்த பிறவி துயர் எடனாமாத்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப ஊதிகழும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் ஊதிகழும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் எத்தீருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 12வது பாசுரம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் கூத்தன் என்று மாணிக்கவாசகர் தொடங்குகிறார். நம்மை எல்லாம் ஆட்டி வைக்கின்ற ஒரு பேரரவத்துடன் ஆட்டி வைக்கின்ற இந்த பிறவி பிணியானது போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிவபெருமானை தொழ வேண்டும். அவ்வாறாக ஆர்த்த பிறவி துயர்கெட நம்மளை இந்த பிறவி பிணி நம்மளை ஆட்டி வைக்கின்றதல்லவா, அந்த பிறவி பிணியானது நீங்க வேண்டும் என்றால் நாம் யாரை பற்றி பாட வேண்டும், யாரை பற்றி ஆட வேண்டும்? ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் கூத்தன், நாம் விரும்பி பாடி விளையாடி ஆடுகின்ற கூத்தனாக தில்லை சிற்றம்பலத்தே இருக்கின்ற அந்த சிவபெருமானே. அவன் எப்பேற்பட்டவன்? ஒரு கையில் தீச்சட்டியை வைத்துள்ளான். நடராஜன் ஒரு கையில் அந்த தீச்சட்டி இருக்கும் அல்லவா. தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்கின்றார். அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த சிவபெருமானை பாடினால் நம் பிறவிப்பிணியானது நீங்கும். மேலும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவனின் பெருமைகளை கூறிக்கொண்டேதான் தினமும் நீராடுகின்றோம். எப்படி என்றால், அவன் என்ன செய்கின்றான்? அவன் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3 செயல்களையும் மிக விளையாட்டாக செய்கின்றான். அப்படி விளையாட்டாக அந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய அந்த சிவபெருமான், அவனுடைய பெருமைகளையே பாடுகின்றோம். அதுவும் எங்கள் கை வளையல்கள் ஒலிக்கும் வண்ணமாக அவனை பற்றி பாடி ஆடி மகிழ்கின்றோம். மேலும் எங்கள் கூந்தலின் மேல் உள்ள பூக்களில் வண்டுகளானது மொய்க்க வருகின்றன. நாங்கள் நீராட செல்கின்றோம். எங்கள் குளத்தை சுற்றியும், நாங்கள் குளிக்கின்ற அந்த நீர்நிலையான அந்த குளத்தை சுற்றியும் மலர்கள் உள்ளன. அவற்றையும் வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. ஆனால் உன் புகழை பாடிக்கொண்டே தான் நாங்கள் நீராடச் செல்கின்றோம். மேலும் எங்கள் இடையில் இருக்கின்ற அந்த மேகலை போன்ற அணிகலன்களும் அவையும் அந்த ஒளியை எழுப்புகின்றன. ஏனென்றால் இவர்கள் மகிழ்ச்சியில் மிக ஆரவாரமாக அந்த சிவபெருமானை பாடிக்கொண்டே, அவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே நீராடுகின்றனர். தில்லை சிற்றம்பலத்தில் தீயாடும் கூத்தன் அல்லவா, அவனுடைய பெருமைகள் எப்படி அவன் எல்லா திருவிளையாடல்களையும் எல்லா அந்த தொழிலாகிய காத்தல், படைத்தல், அழித்தல் போன்ற தொழில்களை மிக விளையாட்டாக செய்கின்றான் என்பதை பாடிக்கொண்டே இருப்பதால் பாடியும் ஆடியும் மகிழ்ச்சியோடு நீராடுகின்றனர். அப்படி நீராடும் வேளையில் அவர்கள் வளையல்களிலிருந்து ஓசைகள் வருகின்றன. அவர்கள் இடையில் இருக்கின்ற அந்த மேகலைகளிலிருந்து ஓசைகள் வருகின்றன. அவர்கள் கூந்தலில் உள்ள பூக்களை வண்டுகள் மொய்க்கின்றன. அந்த குளத்தை சுற்றியும் வண்டுகள் மொய்க்கின்றன. இவ்வாறாக அந்த பெருமைகளை எல்லாம் அழகாக வரிசைப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர். மேலும் பூத்திக்கழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று நிறைவு செய்கிறார். அதாவது அந்த பொய்கையை சுற்றியும் வண்டுகள் மொய்க்கும் என்று நாம் பார்த்தோம். இப்படி அவனுடைய பொற்பாதத்தை பாடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த குளத்தை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றன. அப்பேற்பட்ட அந்த குளத்தில் நீராட எல்லோரும் வாருங்கள், அவனை பற்றி பாடிக்கொண்டே நீராடலாம் என்று அனைவரையும் விழிப்பது போல் இந்த பாடல் நிறைவடைகிறது. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நன்றி, வணக்கம்.